வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஸ்கை ஸ்கேனரில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதை பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஒரு டவுட் என்னன்னா, ஸ்கை ஸ்கேனர் நம்பகத்தன்மையான வெப்சைட் அட்ரஸா, இதில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஏன்னா இந்த வீடியோவில் ஸ்கை ஸ்கேனருடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்து கடைசியாக பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இமெயிலுக்கு எப்படி ஃப்ளைட் டிக்கெட் சென்ட் பண்ணுறாங்க வரைக்கும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோவும் அப்லோட் செஞ்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கை ஸ்கேனரில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல்லையோ லேப்டாப்லையோ டெஸ்க்டாப்லையோ கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பேஜில் ஸ்கை ஸ்கேனர்னு சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் டிஃபால்ட்டாகவே ஃப்ளைட் என்ற ஆப்ஷன் உங்களுக்கு கிளிக் ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒன் வே அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஒன் வே, ரிட்டன், மல்டி சிட்டி. ஒன் வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் மட்டும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன் வே சூஸ் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன்ன்றது உதாரணமாக சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறாரு, அதே பேசஞ்சர் மறுபடியும் பெங்களூர்லேருந்து சென்னை வராருன்னா அவர் இந்த ரிட்டர்ன் ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். அடுத்தது மல்டி சிட்டி. மல்டி சிட்டின்றது என்னன்னா, ஒரு சில பேசஞ்சர்லாம் 2-3 ஏர்போர்ட் ட்ராவல் பண்ணுவாங்க. உதாரணமாக சென்னையிலேருந்து பெங்களூர் போவார், மறுபடியும் அதே பேசஞ்சர் பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போவார். அவர் இந்த மல்டி சிட்டி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒன் வே டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். அதனால் நான் ஒன் வே சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது கீழே இருக்கிற ஃப்ரம் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட நேம் கொடுக்கணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சென்னை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே சென்னை அட்ரஸோட நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் பெங்களூர் டு டெல்லி ஃப்ளைட் நான் புக் பண்ண போகிறேன். அதனால் நான் பெங்களூர் நான் டைப் பண்ணுறேன். ஒருவேளை உங்களுக்கு 3 லெட்டர் கோட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கொடுத்துடலாம். பெங்களூரோட 3 லெட்டர் கோட் BLR. அதை நீங்கள் டேரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த அட்ரஸோட அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது 2 அட்ரஸில் எந்த ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நான் டெல்லி ட்ராவல் பண்ணுறதுனால டெல்லி நான் டைப் பண்ணுறேன். டெல்லி வரும், நீங்கள் கிளிக் கொடுத்துக்கலாம். அதே போல் நீங்கள் எந்த ஏர்போர்ட் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டோட 3 லெட்டர் கோடு நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஏர்போர்ட்டோட நேம் நீங்கள் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்ரஸோட அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழே டேட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கலராக இருக்கும். அதாவது ஆரஞ்சு கலர், ரெட் கலர், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு கலராக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கலரில் இருக்கிறது ஐ ஃபேர் அப்படின்னு அர்த்தம். ஆரஞ்சு கலர் இருக்கிறது அதோட கம்மியாக இருக்குது. அதே போல் க்ரீன் கலரில் இருக்கிறதுலாம் உங்களுக்கு ஃபேர் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த கேலண்டரில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் 7th ட்ராவல் பண்ண போகிறேன். அதனால் 7th கிளிக் கொடுத்துக்கிறேன். கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்த பிறகு ரைட் சைடில் அடல்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு பேசஞ்சருக்கு தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் டிஃபால்ட்டே ஒரு அடல்ட் அப்படின்னு இருக்குது. ஒருவேளை நீங்கள் 2-3 பேசஞ்சர் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அடல்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக 2 அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் ப்ளஸ் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 2 ஆகிடும். அதே போல் சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கீழே ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா சில்ட்ரன் ட்ராவல் ஆகிடும். இந்த ஸ்கை ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் வெப்சைட்டில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது சைல்டு அண்ட் இன்ஃபன்ட் சொல்லிட்டு உங்களுக்கு 2 கேட்டகரி எக்ஸ்ட்ரா இருக்கும். ஆனால் ஸ்கை ஸ்கேனரில் பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் மட்டும் தான் உங்களுக்கு கேட்டகரியில் இருக்கும். ஆனால் இது பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சில்ட்ரன் சொல்லிட்டு நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணாலே ஏஜ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் இன்ஃபன்ட் கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த இன்ஃபன்ட் 2 வயசுக்குள்ள இருக்கும் தான் இன்ஃபன்ட் சொல்லுவாங்க. நீங்கள் ஏஜ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது. புக்கிங்கில் வெறும் இன்ஃபன்ட் ஃபீ மட்டும் எடுப்பாங்க. ஃப்ளைட் ட்ராவல் பொறுத்த வரைக்கும் சீட்டை நீங்கள் ஆக்குபை பண்ணிட்டாலே நீங்கள் ஃபுல் ஃபேர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடல்ட்டுக்கும் சில்ட்ரனுக்கும் ஒரே ஃபேர் தான் நீங்கள் பே பண்ணுவீங்க. இன்ஃபன்ட்டுக்கு மட்டும் இன்ஃபன்ட் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு பேசஞ்சர் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் அடல்ட்டுக்கு ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும். அது அதே பேஜுக்கு வரும். அடுத்தது சர்ச் ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. சர்ச் ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த டேட்டை சூஸ் பண்ணீங்களோ அந்த டேட்டில் ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் எப்படி டிஸ்பிளே ஆகும்னா, ஃபஸ்ட்டு கம்மியான ரேட்டில் தான் டிஸ்பிளே ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா 6683 ரூபா. அது தொடர்ந்து உங்களுக்கு ஃப்ளைட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது போல் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ் வேணாலும் எந்த ஃப்ளைட் வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி உங்களுக்கு டேரக்ட் ஃப்ளைட் வேணுமா இல்லை எந்த டைம்லன்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டேரக்ட் ஃப்ளைட் தான் வேணும். அதனால் ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நான் வெறும் டேரக்ட் ஃப்ளைட் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு காலையில் வேணும். அதாவது நான் ஒரு 10:30க்குள்ளே நான் டெல்லி போய் ரீச் ஆகணும். அதனால் என்னுடைய ஃப்ளைட் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா
காலையில் 4:15 வந்து ஒரு ஃப்ளைட் இருக்குது, 7:10 போய் டெல்லி ரீச் ஆயிரும். ரெண்டாவது ஃப்ளைட் வந்து காலையில் 5:45 8:30 மணிக்கு ரீச் ஆகுது. இந்த 2 ஃப்ளைட்டில் எந்த ஃப்ளைட்டை சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஏர் இண்டியா வந்து ஃபுல் சர்வீஸ் கேரியர், அதனால வந்து உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதாவது சீட் வந்து உங்களுக்கு நல்ல குஷனாக இருக்கும், உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், காம்ப்ளிமெண்ட் ஃபுட் கொடுப்பாங்க, இது போல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால நான் வந்து ஏர் இண்டியா தான் நான் சூஸ் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஏர்லைன்ஸ் சூஸ் பண்ணீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் நிறைய புக்கிங் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபேரில் வந்து 7,325, அது பேர் நிறைய உங்களுக்கு இருக்குது. அக்பர் டிராவல்ஸ் வந்து 7,471, யாத்ராவில் வந்து 7,471, மேக் மை ட்ரிப்பில் வந்து 7,471. அதே போல் நீங்கள் வந்து ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 7,154 ரூபா தான். அதனால் வந்து ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். ஸ்கை ஸ்கேனர் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்கை ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் இது சர்ச் இன்ஜின் தான். ஸ்கை ஸ்கேனர்ல வந்து நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஸ்கை ஸ்கேனர் என்ன பண்ணணும்னா நீங்கள் சூஸ் பண்ண ஃப்ளைட்டை வந்து எந்தெந்த புக்கிங் வெப்சைட்டில் எவ்வளோ ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டும். நீங்கள் வந்து எதில் வந்து கம்மியாக இருக்கோ அந்த வெப்சைட்ஸில் போய் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏர் இண்டியா வந்து நான் புக் பண்ண போகிறேன். நான் செலக்ட் கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸுக்கு வந்து என்னை கொண்டு போயிடும். அதாவது நீங்கள் ஏர் இண்டியாவோட அஃபிஷியல் வெப்சைட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இந்த பேஜில் ஏர் இண்டியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்கள் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5:45 ஃப்ளைட் தான் நான் சூஸ் பண்ண போகிறேன். அதை நீங்கள் செலக்ட் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதாவது செக்இன் லக்கேஜ் எவ்வளோ அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஹேண்ட் லக்கேஜ் எவ்வளோ இருக்குது, டேட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, கேன்சல் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க, இது போல் ஃபேர் ரூல்ஸ்லாம் இருக்குது. இது நீங்கள் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. இதில் பேசன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலே 15 கிலோ வந்து செக்இன் லக்கேஜ் அலவன்ஸும் 7 கிலோ வந்து ஹேண்ட் லக்கேஜும் பர்சனல் பேக் ஒன்று வந்து நீங்கள் கொண்டு போகலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஃபேரை தவிர எக்ஸ்ட்ரா அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை. அடுத்தது வந்து கீப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு அடுத்த பேஜ் போகும். இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது நீங்கள் மிஸ்டரா மிஸ்ஸஸான்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேமில் உங்களுடைய நேம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் கொடுங்க. அடுத்து வந்து சர்நேம் வந்து உங்களோட அப்பா நேம் கொடுங்க. கீழே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. கீழே இருக்க டீட்டெயில்ஸாக படிச்சு பார்த்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த ஏர்கிராஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோட சீட் மேப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து எந்த சீட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சீட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த சீட்டை சூஸ் பண்ணாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ண வேண்டிய இருக்கும். எக்ஸ்ட்ரா இந்த க்ரீன் கலரில் இருக்கிற சீட்டை தவிர க்ரீன் கலர் பெரும்பாலும் மிட் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விண்டோ சீட் வேணும்னா நீங்கள் செக்இன் கவுண்டருக்கு முன்னதாக ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் செக்இன் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விண்டோ சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஆட் சீட் லேட்டர் கொடுங்க. லேட்டர் கொடுத்தீங்க அடுத்த பேஜ் போகும். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டேட்டை சூஸ் பண்ணிருக்கீங்க, எத்தனை மணிக்கு ஃப்ளைட் டிபார்ச்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நேம் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங் லோடு இருக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா எது ஆட் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏர் இண்டியா வந்து ஃபுல் சர்வீஸ்னால நீங்கள் வந்து மீல்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. அதுக்கு மட்டும் நான் கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்து செலக்டட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்ன வந்து உங்களுக்கு வந்து வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஃபுட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கீழே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் அதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்து செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நோ இன்சூரன்ஸ் நீடட் அப்படின்னு கொடுத்துருங்க. அது கீழே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். நான் வந்து யூபிஐ தான் நான் கொடுக்க போகிறேன். ஸ்கை ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் என்ன அமௌண்ட் வந்து ஸ்டார்டிங் காட்டுதோ அந்த அமௌண்ட் தான் ஃபைனலாக இருக்கும். அடிஷனலாக வந்து அவங்க அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதுவே நீங்கள் புக்கிங் வெப்சைட்டான மேக் மை ட்ரிப், கோ ஐபி கோ, யாத்ரா இது போல் இருக்கிற வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து போனீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபேர் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கன்வீனியன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 300லேருந்து 500 எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்கை ஸ்கேனரில் அந்த பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் எந்த வெப்சைட்ஸில் நீங்கள் பே பண்ணாலும் கடைசியாக வர அமௌண்ட் தான் உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட்டாக இருக்கும். ஸ்கை ஸ்கேனர் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் காட்டுற அமௌண்ட் தான் உங்களுக்கு ஃபைனல் ஃபேராக இருக்கும். யூபிஐயில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ ஆப் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆப்லேயே வந்து நான் ஓப்பன் பண்ணி நான் பே பண்ண போகிறேன். பேமெண்ட் பண்ணியாச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிட்டு
ரீடைரக்ட் ஆகும். எதுவுமே வந்து பேக் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீடைரக்ட் பண்ணி உங்களுடைய பழைய பேஜுக்கு அதுவே கொண்டு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டிக்கெட் காப்பியை இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடும். வெயிட் பண்ணுங்கள், ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. புக்கிங் கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி மெசேஜ் தான் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் சூசிங் ஏர் இந்தியா, யுவர் புக்கிங் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். யூபிஎஸ் அக்செப்டட் முடிஞ்சிச்சிங்களா. யுவர் புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இருந்தாலே எங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண முடியும். அப்படியே நீங்கள் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிபார்ச்சர் டைம், எத்தனை மணிக்கு கிளம்புது, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். உங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ஆட் ஆன் சர்வீஸ் வந்து நீங்கள் இப்போ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்களோட டிக்கெட் காப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மறுபடியும் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்களோட டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. என்னுடைய டிக்கெட் காப்பி வந்து சென்ட் பண்ணிட்டாங்களான்னு நான் செக் பண்ணுறேன். வந்துடுச்சு. ஏர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஏர் இந்தியா வெப் புக்கிங் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வந்துருச்சு. இந்த டிக்கெட் காப்பியும் உங்களுக்கு போதுமானது. இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்கை ஸ்கேனரில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்க உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்களும் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கொடுங்க. நம்ம சேனலில் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எல்லா வீடியோ அப்லோட் செஞ்சுருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்மந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.